மக்களே, இன்றைக்கி பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ண போயிட்டுருக்கோம். எங்கன்னா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டே வந்து சலூன் வச்சுருக்காரு. நாங்கள் அங்கே தான் எப்பவுமே ரெகுலராக வெட்டுவோம். அங்கே போனதை அவளை ஹேர் கட் பண்ண உட்கார வச்சாச்சு. ஆல்ரெடி பயம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து 2 சைடு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் அப்படி தான் ஹேர் கட் பண்ணி இந்த பாப்பாவுக்கு. எனக்கு வந்து என்னமோ அது பிடிக்கல. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி டோரா கட் மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் பாப்பாவுக்கு ஒரு டைம் தான் நாங்கள் மொட்டை அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கலங்காட்டி முடி அவளுக்கு அவ்வளோ டார்க்காலாம் இல்லை. ரொம்ப ஒரு அந்த ட்ரிம்மரில் 0 சொல்லுவாங்க, 0 சைஸ் போட்டு எடுத்தாவே அவளுக்கு வந்து ஸ்கின் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் லைட்டாக முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா நல்லா டோரா மாதிரி இருக்கும், டோரா கட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நான் கூட பாப்பா ரொம்ப அழுவா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அழுகவெல்லாம் இல்லை. சீப்பை வச்சு தலை சீவும் போது நல்லா இருக்குல்ல சுகமாக, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ட்ரிம்மர் வச்சு பண்ணும்போது நல்லா கூசு மாட்டிருக்கு. திரும்ப திரும்ப அந்த ட்ரிம்மர் வைக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா கொஞ்சம் பயம், பெரியப்பா திட்டுவார் பாப்பா, பெரியப்பா அடிப்பார் பாப்பான்னு சொல்லி தான் நான் சாப்பாடே ஊட்டு வைப்போம். அதனால் அவர் இருக்கங்காட்டி அவர் எதாவது பேசுவாருன்னு சொல்லிட்டு அமைதியாக சமத்தாக உட்காந்துருந்தா. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். எனக்கெல்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஹேர் கட் பண்ணும்போது அவன் மேலே வந்து துணி போட்டி விடணும் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் மேலே முடி விழுகு அதில் குத்த ஆரம்பிச்சிருச்சாட்டிருக்குது. அது ஒரு மாதிரி சுரிஞ்சிக்கிட்டே உட்காந்து இருந்தேன் எவ்வளோ நேரம். திரும்பி உட்கார சொன்னால் ஹேர் கட் பண்ணுறதுக்கா, பட் அவள் திரும்பி உட்கார மாட்டேன்ட்டா, அழுதான். நாங்கள் கடைக்கு போகலை, வீட்லேயே உட்காந்து ஹேர் கட் பண்ணோமா. அதனால் அவர் சந்துக்குள்ளேயே எங்கள் மாமனால் எப்படி கம்ஃபர்டபுளாக வெட்டிவிட முடியுமோ அவர் சுற்றி உட்காந்து வெட்டி விட்டார். தென் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு, உட்கார மாட்டேன்ட்டா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் பண்ணவே விடலை. எந்திரிச்சு நின்று அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் தலையை அமுத்தி பிடிச்சி தான் நாங்கள் ஹேர் கட் பண்ணோம். பட் இருந்தாலும் ஃபுல்ஃபில்லாலாம் நாங்கள் வெட்டல. அப்புறம் ரொம்ப அழுதான்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு குளிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அவளை நிற்க வச்சே தான் முடி வெட்டணும். தலையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் முடி வெட்டிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவளோட ஹேர் கட் இப்படி தான் இருந்தது. பாப்பா ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ட்டா, கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு 2-3 டேஸ் இல்லை 5 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக முடி வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா அந்த கட்டி தனியாக தெரியும், அழகாக தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.